ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் மொபைல் ஆப். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, நறுக்கிய பெரிய வெங்காயம் 3. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் கண்ணாடி பதத்தில் நல்லா வணங்கிடுச்சு. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் தக்காளி கூட போட்டு அரைச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்கள் 3 காஞ்ச மிளகாய், 1 தக்காளி பச்சையாகவே அரைச்சி இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மிளகாய் தூள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 6 பெரிய சைஸ் தக்காளியை நம்ம பொடியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது தக்காளி கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நம்ம ஊற வச்சுருந்தோம் தண்ணியில், இது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் ஏன் ஊற வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். திக்னஸ் கொடுக்கும், குழம்புக்கு தேவையான அளவு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தூள் போட்டு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நான் தண்ணி வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா நீங்கள் புளி தண்ணி சேர்த்திங்களா, அதோடையே நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் மீன் போட்டு விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் மேலே. இதில் நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றா இதை தனித்தனியாக போடணும். மீன் போடும்போது நீங்கள் மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும். தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக போடணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். மீன் வந்து வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும் மீன். ஒரு 10 நிமிஷம் இது கொதிச்சுதுன்னா போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டில் நீங்களும் இது போல் ஒரு தடவை செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.